இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் ஆஷஸ் ஃபஸ்ட் டெஸ்ட்டு பெர்த்தில் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஷே ஹோப் ஒன் டே இன்டர்நேஷ்னலில் வந்து லாராவோட நம்பர் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஈக்குவல் பண்ணியிருக்காப்புல. லாராவுக்கு அப்புறம் ஆக்சுவலாக வெஸ்ட் இண்டீஸில் ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேன்னா அது டேரன் பிராவோ வந்தாப்புல. ஏன்னா லாராவை அப்படியே மோல்ட் பண்ணி லாரா மாதிரியே ஸ்டைலில். அதுக்கப்புறம் ஓரளவு யூனிக்காக ஸ்டைலாக இருந்தது ஹோப் தான். நான் டெஸ்ட்டில் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல பிளேயர், அடுத்து ஃப்யூச்சரு வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் நிறைய பேர்ட்டு சொன்னேன் ஆக்சுவலாக. பட் ஒரு 6-7 இயர்ஸில் இடையில விளையாடாமே போயிட்டாப்புல. ஆனால் ஒன் டே விளையாட்டு தான் இருந்தாப்புல. ஒன் டே நவ் ஹி பிகேம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்சுவலாக. வெஸ்ட் இண்டீஸில் நோ டவுட் அவன் தான் தி பெஸ்ட் இப்போதைக்கு கரண்டாக. கண்டிப்பாக இன்னொரு ஆக்சுவலாக கெயில் வந்து 2500 அடிச்சிருக்காப்புன்னு நினைக்கிறேன். பீட் பண்ணிடுவாப்புல பார்ப்போம். சரி, கம்பேக் டு ஆஷஸ். எனக்கு இதில் ஆஸ்திரேலியா வின் பண்ணால் ஓகே, யார் வின் பண்ணாலும் ஓகே தான். பட் ஆஸ்திரேலியா வின் பண்ணால் சந்தோஷம்தான். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் 2 அறிமுக வீரர்கள் டெபியூட்டன்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு விளாட்றாங்க. ஃபஸ்ட் டைமு வந்து இங்கிலாந்து வந்து 4 பேசஸ் அட்டாக் அப்படின்னு. ஏற்கனவே லாஸ்ட்டாக 2 டைம்ஸ் வின் பண்ணும்போதுமே அவங்களோட பேஸ் பவுலிங் நல்லா இருந்த ஸ்ட்ராங்காக இருந்தப்போ தான் ஆஸ்திரேலியாவில் ஆஷஸ் வின் பண்ணியிருக்காங்க. இது இப்போ ஒரு சான்ஸ் ஆக்சுவலாக. இங்கிட்டு இது வாக்கா இல்லை, இது வந்து புது ஸ்டேடியம், இது மல்டிபர்பஸ் ஸ்டேடியம் ஆக்சுவலாக. பிச்சு பேசன் பவுன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓவர் காஸ்ட் கண்டிஷன். நேற்று காலையில் மழை பெஞ்சிருக்கு, தூரி இருக்குது, சாயங்காலம் தூரி இருக்குது. அப்புறம் வந்து டெம்பரேச்சர் வந்து 28 to 20 மார்க் வந்து இங்கிலீஷ்க்கு சூட் ஆகும், இங்கிலீஷ் பேஸ்க்கு சூட் ஆகும். ஒரு ஸ்டோக்ஸ் வர சொல்லியிருக்காப்புல ஜனவரி 15 வந்து நான் ஆஷஸோட போகணும், ஊருக்கு ரிட்டர்ன் பண்ணணும் சொல்லியிருக்காப்புல. பார்ப்போம். ஷேப்ஸ் டு பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்டு த்ரில்லிங் சீரீஸ். பார்ப்போம் எப்படி போகணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிடும். எப்படியும் கான்ட்ரவர்சி இல்லாமல் இருக்காது ஆக்சுவலாக. பட் பார்ப்போம். ஏன்னா இது இப்போ பவுண்ட்ரிஸ்லாம் பெரிய பவுண்ட்ரிஸ், லாங் பவுண்ட்ரிஸு. ஹாரி புரூக்ஸு கம்பல்சரி ஹூக்கர் ஆக்சுவலாக. எப்படி சர்வே பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். அங்கிட்டு எனக்கு பர்சனலாக வந்து நேதன் லாயன் நல்லா விளையாடணும்னு, விக்கெட் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பார்ப்போம். டெய்லி அப்டேட் பண்ணணும்.